என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். ஊதிய உயர்வு உள்பட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டம். ஆசிரியர்களின் ஆர்ப்பாட்டத்தால் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. தொடக்க கல்வி ஆசிரியர்களின் போராட்டத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படவில்லை. 30% ஆசிரியர்கள் மட்டுமே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதாக பள்ளி கல்வித்துறை விளக்கம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 12ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும். பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு மெமோ. மாநகராட்சியின் கல்வித்துறை இணை ஆணையரை கண்டித்து போராட்டம் நடத்திய நிலையில் நடவடிக்கை. திருச்சியில் ஜாபில் எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை அமைக்க 2000 கோடி ரூபாயில் ஒப்பந்தம். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தான நிலையில் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. காஞ்சிபுரத்தில் ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் 666 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலீடு செய்ய ஒப்பந்தம் கையெழுத்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு முக்கிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் விடுதலை சிறுத்தைகளின் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்குமாறு அதிமுகவுக்கு அழைப்பு. மக்கள் பிரச்சினைக்காக எந்த சக்திகளோடும் இணைந்து போராடுவோம் என திருமாவளவன் பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவை அழைத்தது அவர்களின் விருப்பம். சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி பேட்டி. அவங்க இஷ்டம், பங்கேற்பது அவங்க இஷ்டம். அவங்க அவங்க இஷ்டம் பங்கேற்பது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்பது பற்றி அதிமுக தலைமை முடிவெடுக்கும். திமுக கூட்டணியின் அச்சார முடிவுதான் அதிமுகவுக்கான விசிக அழைப்பு என முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் கருத்து. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு. எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் மறைவை முன்னிட்டு 2 நாட்கள் கடையடைப்பு. நாளை வட தமிழகத்திலும் நாளை மறுநாள் தென் தமிழகத்திலும் கடையடைப்பு நடத்தப்படும் என வணிகர் சங்க பேரவை அறிவிப்பு. அரசு பள்ளியில் பார்வை மாற்றுத்திறனாளிகளை மகாவிஷ்ணு அவதூறாக பேசிய விவகாரம். சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோருக்கு மாநில மாற்றுத்திறனாளி நல ஆணையரகம் நோட்டீஸ். மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் இருக்கும் 3 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை. ஆர். பூர்ணிமா, எம். ஜோதிராமன், அகஸ்டின் தேவதாஸ், மரியா கிளாட் ஆகியோரை நியமிக்க பரிந்துரை என தகவல்.
அரியலூர் அருகே கள்ளிப்பால் குடித்த 5 பள்ளி சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. சுவை அறிவதற்காக குடித்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. கோவை சின்னவேடம்பட்டி அருகே பர்னிச்சர் குடோனில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாக்கிய நிலையில் போலீசார் விசாரணை. கரூர் கிருஷ்ணராயபுரம் பிடாரி அழகனாச்சியம்மன் கோயில் தூக்கு தேரோட்ட நிகழ்ச்சி கோலாகலம். 21 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற விழாவில் தேரினை சுமந்து பக்தர்கள் வழிபாடு. பழனி அடிவாரம் பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு. மாவட்ட ஆட்சியரகத்தில் ஆதார் அட்டை, ரேஷன் அட்டைகளை சமர்ப்பித்து 300க்கும் மேற்பட்டோர் போராட்டம். சென்னை குரோம்பேட்டையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை வழக்கறிஞர் தாக்கியதாக புகார். மாணவி மீது நடவடிக்கை எடுக்க கோரி குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் போராட்டம். கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் நடைபெற்று வரும் பாதாள கழிவுநீர் கால்வாய் பணியில் தொய்வு. 2 சக்கர வாகனத்தில் சென்ற 3 பள்ளத்தில் விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னையிலும் மழை பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல். ஜெயம் ரவியின் மனு அக்டோபர் 10ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக கேரள அரசு இத்தனை காலம் மௌனம் காத்தது ஏன்? கேரள உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. மணிப்பூரில் கலவர பதற்றம் நீடித்து வரும் நிலையில் மாநிலம் முழுவதும் 5 நாட்களுக்கு இணைய சேவை நிறுத்தம். மீண்டும் வெடித்த கலவரத்தில் ஒரே வாரத்தில் 11 பேர் கொல்லப்பட்ட நிலையில் நடவடிக்கை. நாட்டில் காது கேளாத, வாய் பேச முடியாதோர் அதிகம் வசிக்கும் அமைதி கிராமமான ஜம்மு காஷ்மீரின் தாட்காய். சைகை மொழியில் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ள காட்சிகள் தற்போது வெளியீடு. जो केंद्र है, पोलिंग स्टेशन है, इस पे डेफ एंड डम जो सुनता भी नहीं है और बोलता भी नहीं है. करामत अली स्टूडेंट फर्स्ट क्लास के स्टूडेंट है. डीफ एंड डम स्कूल यहाँ पर. கோல்கட்டாவில் சுகாதாரத்துறை தலைமையகத்தை நோக்கி மருத்துவர்கள் பேரணி. இன்று மாலைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை புறக்கணித்து போராட்டம். அபோபிஸ் கோள் பூமியை வேகமாக நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக இஸ்ரோ அறிவிப்பு. 2029ஆம் ஆண்டு மிக நெருக்கமாக வரும் என்பதால் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தகவல். அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து விண்வெளி வீரர்களுடன் புறப்பட்டது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம். இதுவரை எட்டப்படாத பூமியின் சுற்றுப்பாதையை அடைந்து சோதனை மேற்கொள்ள திட்டம். ப்ரோ கபடி லீக் போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணியின் கேப்டனாக சாகர் நியமனம். துணை கேப்டன்களாக சச்சின் தன்வார் மற்றும் சாஹில் குலியா அறிவிப்பு. ஏஜிஎஸ்
எஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.